ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சுஜாஸ் ஃபேஷன் த்ரெட்ஸ். பேட்டர்ன் ப்ளவுஸ் சீரீஸில் அடுத்த பேட்டர்ன் பார்க்க போகிறது இந்த பேட்டர்ன் தான். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா கம்மிங் டிசம்பர் மந்த் ஆன்லைனில் லைவ் கிளாஸ் நடக்க போகுது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டுடைய பேட்டர்ன் தான் எடுத்திருக்கேன். இட்ஸ் அ பிரின்சஸ் கட் பேட்டர்ன். ஸோ இதில் ஷோல்டர் மார்க்கிங் அண்ட் செஸ்ட் மார்க்கிங்லாம் மார்க் பண்ணிட்ட பிறகு இதோடைய நெக்கு டீப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 inches வந்து வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து நெக்கு வித் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதை விட ஒரு 1/2 inch கூடுதலாக மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு க்ராஸாக வந்து நம்ம லைன் போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஒரு டைமண்ட் ஷேப் அந்த நெக்கில் தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ மார்க் பண்ணியிருக்கிற அந்த நெக்கோடைய லைன்லேருந்து ஒரு 1/2 inch மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு 1லேருந்து ஒரு 1.25 inch வந்து மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த நெக்லைன் வந்து ரெடி ஆகிடும். இப்போது அந்த ஷோல்டர் ஸ்டாப்பில் அந்த லைன் எப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கோ அதே மாதிரி ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து அதை ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட பிரின்சஸ் கட்டோடைய பேட்டர்னை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரின்சஸ் கட் பண்ண பிறகு பேட்டர்ன் 1 அண்ட் பேட்டர்ன் 2 2 பீஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போது நம்ம பேட்டர்ன் 1 பீஸை வச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கில் வந்து எக்ஸாக்டாக கட் பண்ணிட்டோம். இந்த லைனிங் பீஸை மெயின் ஃபேப்ரிக்கோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஃபஸ்ட்டு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்குக்கான அலவன்ஸ் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி நெக்கை வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்கை ஸ்டிச் பண்ண பிறகு நம்ம இதை கட் பண்ணிவிட்டு அண்ட் டாப் ஸ்டிச் போட்டு இதை திருப்பிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ப்ளவுஸுடைய நெக் பார்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ கரெக்டான அந்த இடத்துல நாச்சஸ் கொடுத்துட்டு இதை டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டாப் ஸ்டிச் போட்டுட்டு இதை டேர்ன் பண்ணிவிட்டு அண்ட் அந்த லைனிங் ஃபேப்ரிக்கு என்ன கட்டிங் இருக்கோ ஸோ சேம் வந்து மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பீசஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் கட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டோடைய பீஸ் 1 வந்து ரெடி ஆகிடும். இப்போ மேலே வந்து அந்த ஷோல்டர் ஸ்டாப் லைன் எங்கே இருக்கோ அதே மாதிரி ஸ்கேல் வச்சு சேம் அதே பொசிஷனில் நம்ம வந்து க்ராஸாக வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஷோல்டர் ஸ்டாப்பில் வர அந்த பேட்டர்னை க்ரியேட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது ஒரு ஜரி பீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆல்எல்ஸ் உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்குறீங்களோ ஸோ அந்த ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். அதோடைய லென்த்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷோல்டர் லைன்லேருந்து டில் அந்த ஹாம்போலுடைய பிரின்சஸ் வந்து முடிகிற இடத்துல விட ஒரு 1/2 inch அப்படி இல்லைனா ஒரு 0.75 inch எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஜரி பார்ட்டோடைய நல்ல பக்கமும் அண்டு ப்ளவுஸுடைய அந்த நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போது அந்த ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியிருக்கிற அந்த நெக்லைன்லேருந்து இந்த ஜரி பார்ட்டை ஒரு 1/4 inch உள் பக்கமாக வந்து ஃபஸ்ட்டு அதை ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த ஜரி பார்ட்டை வச்சு ஒரு 1/4 inch வந்து உள் பக்கமாக இருக்கணும். அண்டு நம்ம ஸ்டிச்சஸ் போடுறது கரெக்டாக நம்மளுடைய ப்ளவுஸுடைய அந்த எட்ஜ் ஸ்டிச் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம வந்து ஸ்டிச் போட போகிறோம். அண்ட் ஜரி பார்ட்டை மட்டும் நம்ம ஒரு 1/4 inch வந்து உள் பக்கமாக வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு பட் ஸ்டிச் போடுறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய ப்ளவுஸுடைய எட்ஜ் நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அங்கே தான் நம்ம வந்து ஸ்டிச் போட போகிறோம். டில் இந்தோடைய நெக்கு வந்து எங்கே முடியுதோ அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நல்ல பக்கமாக டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜரி பார்ட்டை நம்மளுடைய ஹாம்பூல் கர்வ் எந்த சைடு இருக்கோ அந்த பக்கமாக இப்படி திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த லைன் வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் இருக்கும். கீழே போகிற அந்த லைன் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் இருக்காது. அப்போ இந்த மாதிரி அந்த ஜரி பார்ட்டை ஒரு 1/4 inch உள் பக்கமாக மடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டிருக்கோம். ஸோ அந்த லைனை பேஸாக வச்சு இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸஸாக இருக்கிற இந்த ஜரி பார்ட்டோடைய ஃபேப்ரிக் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அண்ட் இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய செகண்ட் பீஸோடைய பிரின்சஸ் கட்டை வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ப்ளவுஸோடைய பேட்டர்ன் வந்து ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப வந்து இதுக்கு டைமே எடுக்காது. ஈஸியாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 சைடும் நம்ம அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த ஜரியை வந்து அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸஸ் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் கம்மிங் டிசம்பர் மந்த் வந்து லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். 10 days ஆஃப் லைவ் கிளாஸ். வீக்லி உங்களுக்கு 3 classes இருக்கும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நவம்பர் 1st வீக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு சான்ஸாக நீங்கள் வந்து ஒரு 5 பேட்டர்ன் ப்ளவுஸஸை சூஸ் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே அனுப்பின அந்த பேட்டர்ன் ப்ளவுஸ்
ப்ளவுசஸ்லேருந்து ரிப்பீட்டட் அண்ட் ரிக்வஸ்டடாக கேட்டிருக்க ப்ளவுசஸ் எல்லாமே வந்து நம்ம கிளாஸில் வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் டேரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக பேட்டர்ன் ப்ளவுஸுக்குனே தனி கோர்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப்லைன்லேயும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அடுத்து வேறு ஒரு பேட்டர்ன் வீடியோவோட உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.